மரங்களின் மாநாடு, சீமான் விதைத்த பசுமை புரட்சி. வணக்கம். எமது இந்த சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மரங்களின் மாநாடு, சீமான் விதைத்த பசுமை புரட்சி. தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சாதாரண அரசியல் நிகழ்ச்சியோ கட்சி கூட்டமோ அல்ல. அது நம்மை யோசிக்க வைக்கும், நம்மை நெகிழ வைக்கும், நம்மை எதிர்காலத்திற்கு தயாராக்கும் ஒரு பெரும் முயற்சி. அந்த நிகழ்ச்சி தான் மரங்களின் மாநாடு. இந்த அரிய முயற்சியை முன்னெடுத்து நடத்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான். மரம், உயிரின் சுவாசம். இன்றைய உலகம் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கிறது. வெப்பம் அதிகரிக்கிறது, நீர் வறட்சி நாளுக்கு நாள் மோசமாகிறது, காற்று மாசு எங்கள் நுரையீரலை குத்துகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு மரம். சீமான் சொல்வது தெளிவான உண்மை. மரமில்லாத நிலம் வெறும் பாலைவனம், மரமில்லாத மனிதன் உயிரற்ற சிலை. உலகம் கற்றுக்கொள்கிறது. மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை அரசின் அடிப்படை கொள்கையாக மாற்றிய நாடு பின்லாந்து. அங்கே காடு என்பது வெறும் மரங்களின் கூட்டம் அல்ல, அது பொருளாதாரம், கல்வி, ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாவற்றிற்கும் அடித்தளம். பின்லாந்தில் காடுகளை வெட்டுவது கட்டுப்படுத்தப்பட்ட சட்டப்படி மட்டுமே. வெட்டும் ஒவ்வொரு மரத்திற்கும் புதிதாக 10 மரங்கள் நட்டே ஆக வேண்டும். அதனால்தான் அந்த நாடு இன்று பசுமையின் சின்னமாக விளங்குகிறது. தமிழகத்திற்கும் பின்லாந்து போன்ற பசுமை சிந்தனை தேவைதான். அதற்காகவே சீமான் குரல் கொடுக்கிறார். சீமான், பசுமையின் அரசியல் குரல். அரசியல்வாதிகள் பெரும்பாலும் தேர்தல், வாக்கு, பதவி பற்றித்தான் பேசுவார்கள். ஆனால் சீமான் மட்டும் மரம் பற்றி பேசுகிறார், விவசாயம் பற்றி பேசுகிறார், நீர் பற்றி பேசுகிறார். அவரின் குரல் ஒரு அரசியல் பேச்சல்ல, அது இயற்கையை அழைக்கும் உயிரின் அழைப்பு. மரம் நடுவோம், பசுமையை வளர்ப்போம் என்று அவர் சொல்வது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ள வேண்டிய உத்தரவே. சிலர் இதை கேலி செய்கிறார்கள். மரங்களின் மாநாடு என்ன கான்ஃபரன்ஸ் பண்றாங்க என்று நகைச்சுவை செய்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? நம் எதிர்காலம் மரங்களின் மேல்தான் இருக்கிறது. மரங்கள் இல்லாமல் மழை வராது, மழை இல்லாமல் விவசாயம் சாகும், விவசாயம் சாகினால் நாம் உயிரோடு வாழ முடியாது. அதனால் மரங்களின் மாநாடு என்பது நகைச்சுவை அல்ல, அது தமிழகத்தின் உயிர்காக்கும் திட்டம். தமிழகம், பசுமை புரட்சிக்கான மண். தமிழகம் எப்போதுமே போராட்ட மண். இங்கு மக்கள் நீருக்காக போராடியுள்ளனர், மண்ணுக்காக போராடியுள்ளனர், இயற்கைக்காக போராடியுள்ளனர். இப்போது அந்த போராட்டத்தை பசுமையாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுக்கு குறைந்தது 1 மரம் நட வேண்டும். ஒவ்வொரு கிராமமும் பசுமை காடாக மாற வேண்டும். சீமான் தொடங்கிய இந்த மாநாடு அந்த பசுமை புரட்சிக்கான விதை. ஒரு தலைமுறைக்கு பின் ஒரு தலைமுறை வாழ்வதற்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது வீடுகள், பணம், அதிகாரம் அல்ல. நாம் விட்டு செல்ல வேண்டியது மரம், பசுமை, உயிர். சீமான் விதைத்திருக்கும் இந்த சிந்தனை நாளைய தமிழகம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் ஆகும்.